அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷபானா சையத் வ்ளாக். நம்ம வீட்டில் நிறைய பொருட்கள் நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் இல்லையா? வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி ஆர்கனைசர் ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டப்பா வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த பிரியாணிக்கெலாம் கொடுப்பாங்க இல்லையா? இதை வந்து நம்ம ஒரு மினி டஸ்ட்பினாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோன் வாங்கும் போதோ இல்லை ஜுவல்ஸ் வாங்கும் போதோ இந்த பை கொடுப்பாங்க. இந்த பையை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வேஸ்ட் முடி எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த வேஸ்ட் முடியை இந்த பைக்கு ஏற்ற அளவில் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சுருங்க. அப்போ தான் கொஞ்சம் பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் வந்து நீங்கள் சுடிதார்ஸ், ஃபேண்ட்டு, ஷால்ஸ் இந்த மாதிரி நிறையா வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கிச்சன் டவல்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா இதில் ஒரு கிஃப்ட் பேப்பர் போட்டு ரேப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க டீசெண்டாக இருக்கும். கிளாத்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்குவோம் இல்லையா? அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பையோ கார்ட்போர்ட்ஸோ நம்ம வந்து கிளாத் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். மாதிரியான கிளாஸ் பாட்டில்ஸ் பார்த்திங்கன்னா காஃபி வாங்கும் போது, ஜாம் பாட்டில்ஸ் இந்த மாதிரி வாங்கும் போது நம்மளுக்கு கிடைக்கும். இது நிறைய பேர் எடுத்து வைப்போம். நான் வந்து இந்த லிட்லலாம் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய கிச்சனில் இருக்க எல்லா கிளாஸ் ஐட்டம்ஸும் வந்து பிளாக் கலர் லிட்டில் தான் இருக்கும். இதையும் பெயிண்ட் பண்ணால் எல்லாமே நீட்டாக இருக்கும். இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது கோக் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லையா? அந்த கண்டெய்னர் தான். கிராசரி ஸ்டோர் பண்ண விரும்பாதவங்க இந்த மாதிரி கிளிப்ஸு, பட்ஸ், காட்டன் இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பார்த்திங்கன்னா பால் பவுடர், சாக்லேட்ஸ், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் வாங்கும் போது கிடைக்கும். இதில் வந்து நான் உடன் ஸ்பேச்சுலர்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பால் பவுடர் டப்பா வந்து நான் வந்து ஸ்டீல் கரண்டிஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கரண்டிஸ்லாம் ஸ்டோர் பண்ணுற ஆர்கனைசர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம ஒரு கரண்டி ஆர்கனைசராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அதில் வந்து ஸ்பேச்சுலர்ஸ் அப்படின்னு எழுதி வச்சிட்டோன்னா பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் எவ்வளோ பையங்க இருந்தாலும் தேடும் போது டக்குன்னு ஒரு பை கூட கைக்க மாட்டாது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பை எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட இருக்க எல்லா கவர்ஸையும் அது உள்ளே போட்டுட்டு ஒரு இடத்துல ஹேங் பண்ணி வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதோட நேம் எழுதிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ, ஆனியன், சில்லி இந்த மாதிரிலாம் அதுக்கு நேம்ஸ் எழுதிட்டு நம்ம அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேணும்னா கீழே சுற்றி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டு நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரியான பிளாஸ்டிக் டப்பாலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன்லாம் வாங்கும்போது கிடைக்கும் இல்லையா? இதை வந்து ஒரு கிஃப்ட் பேப்பர் போட்டு ரேப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கயிறு கட்டிட்டு இதை வந்து நம்ம ஒரு டெக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டோரேஜாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிளச்சஸ்லாம் போடுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபோன் பாக்ஸ்லேயே பின்னாடி வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு லைட் வெயிட்டான ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் நீங்கள் வச்சுக்கலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஷெல்ஃப்ஸ்லாம் இல்லாதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான தர்மாக்கோல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எதுனாச்சும் ப்ராடக்ட் வாங்கும் போது தந்திருப்பாங்க. இதை வந்து நம்ம ஒரு ஸ்டெப் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஓல்டு கிளாத்லாம் வந்து வீட்டில் நிறையா இருக்கும். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு நம்ம டிஷ்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ணும் போது இந்த மாதிரி மடித்து ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா? ஒன்று எடுத்தால் ஒன்றுக்கு பின்ன ஒன்று வர மாதிரி அந்த மாதிரி நான் மடித்து வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்துச்சு. அதை வந்து நான் ஒரு டிஷ்யூ பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க இந்த கிளாத்தெல்லாம் வந்து அதுக்குள்ளே வச்சுட்டு ஒன்று பின்னாடி ஒன்று வர மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம டிஷ்யூஸ்லாம் வாங்கி நிறைய காசு செலவு பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஓல்டு கிளாத்தை நம்ம வந்து டிஷ்யூ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து நம்ம எதுனாச்சும் சிந்திருச்சுன்னா துடைக்கிறதுக்கோ நீங்கள் ரீயூஸும் பண்ணிக்கலாம். அப்படின்னா துடைச்சிட்டு அதை தூக்கியும் போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்